செம்மையா இருந்தது படம். பார்க்க நல்லா வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அம்மா பண்ண ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். யா வெயிட்டிங் ஃபார் அரண்மனை 5. நல்லா இருந்துச்சு. டிஃபரெண்டா இருந்தது. ஆக்சுவலா நார்மல் அரண்மனையோட இந்த ஸ்டோரி ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. மூவி சூப்பரா இருக்கு. படம் குழந்தைக்கு பாக்குற படம், ஃபேமிலியோட பாக்குறோம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கா? எத்தனை டைம் பாக்குறீங்க? இதுவா? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தியா? சின்ன பசங்க பார்க்கலாமா? ஏதோ ரொம்ப சின்ன பசங்க பார்த்தா கொஞ்சம் பயந்துருவாங்க. சார் படம் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு சுந்தர் சி. அந்த லாஸ்ட் அந்த டான்ஸ் குஷ்பு மேடமும் சிம்ரனும் பண்றது எக்ஸலென்ட்டா இருக்கு. அந்த செட்டிங் எல்லாமே நல்ல படம். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். படம் ஹிட் தானே? டபுள் ஹிட் சார். சேம் திங் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். கிராபிக்ஸ் கொஞ்சம் எது இருந்தா கூட அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன த்ரில்லிங் இருந்தது. படம் ஃபுல்லாவே இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். அடுத்த பாட்டு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா. நாங்க அரண்மனை 1, 2, 3 வரிசையா பார்த்துட்டு வரோமே. 4 வரைக்கும் வந்திருக்கோம். சரியா? கண்டிப்பா அதுவும் த்ரில்லிங்கா தான் இருந்தது. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். ஒரு சில இடத்துல வந்து நானே பெரியவனே நானே பயந்துற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா கிராபிக்ஸ் ஜிஎஸ் ரொம்ப கிராபிக்ஸ் மாதிரி தெரில. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள டெக்னாலஜி ஓகே தான். வில்லன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கம்பேரிட்டிவ். இல்ல அவரு நார்மல் பர்சனா ஒரு மக்களோட மக்களா தான் வந்து உட்கார்ந்துருந்தாரு. படம் இன்டர்வல் அப்போ நானும் போய் மீட் பண்ணி சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி பேசியிருந்தேன். அவரே கேட்டார், ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டார், எப்படி பாருக்குன்னு கேட்டாரு. ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் எதிர்பார்த்ததுதான். எப்பொழுதுமே மேல வந்து அவரோட படம் வரும், ஒரு ஃபேமிலி படம் வரும், பசங்களாம் பார்க்குற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் வரும்னு எதிர்பார்த்ததுதான். எனக்கு பேய் படம்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஜாலியா இருக்கும்னு நினைச்சு போனேன். அதுவும் அரண்மனைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். அதை போய் பார்க்கலாம்னு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதோட பெட்டராவே இருக்கும்னு நினைக்கிறேன். அரண்மனை 4 இந்த படத்தை வந்து நீங்க குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை நம்மளோட முதல் கட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம சீட்ல எஜ்ஜில் உட்கார வச்சிருக்காரு. ஒரு டர்ன் அண்ட் ட்விஸ்ட்லயும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படம் வந்து நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கணும். கண்டிப்பா. கண்டிப்பா சார். இது வந்து குழந்தைங்க பயப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு, என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எந்த ஒரு படம் அது குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், ஃபேமிலி பிடிக்கணும். அவங்க எந்த அளவுக்கு உள்ள வராங்களோ அந்த அளவுக்கு இதை குடும்பமா வந்து பார்க்கணும். ரொம்ப அருமையான படம். உங்களுக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் இன்னும் நம்ம சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. ரொம்ப அருமையான படமா சுந்தர்சி அவர்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய டைம்ஸ் பார்த்துட்டேன். இப்போ 4th வந்து இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா காமெடியா இருக்கணும்னு வந்திருக்கோம். வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். படம் சூப்பரா இருக்குங்க. படத்தை என்ன சொல்றது, படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் ஏசி சரண்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு இன்னைக்கு பாக்குறதுக்கு. The whole university has come over down over here to watch the movie. அது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா சாரும் கூடவே எங்களோட வந்து உட்காந்து பாக்குறாரு. அது ரொம்ப ஃபண்டாஸ்டிக் திங். எங்க எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து சார் வந்து கூட இருந்து இந்த படம் எங்களோட சேர்ந்து படம் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படம் மேலும் மேலும் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.